உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கிறேன். தி பேக்ல புஷ். ரைட்ல புஷ். தி லெஃப்ட். காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு சொடி சிறவாடி காந்த கண்ணழகா டக்குனது தட்டி தூக்கும் முத்த பல்லழகா முத்த உன்ன தாடா பொண்ண பத்த மண்ண பக்கம் சங்கத்தோட லீடர்னா உன்ன பத்த பின்னே அத ரிசைன் பண்ணேனே அதலெனும் ட்விட்டரில் ஆள் இல்லாம காத்திருந்தேன் பொண்ண ஃபாலோ பண்ணதால ட்ரெண்டிங் ஆனேனே சிங்கிள் இப்போ சிக்ஸர் ஆனேனே கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு டப்பர கும்முரு 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 கும்மாரா கும்முரு டப்பர காந்த கண்ணழகு லுக்கு விட்டு கிக்கு ஏத்தும் முத்து பல்லழகு சொடி சிறவாடி என்னப்பா இவ்வளவு சத்தமா சாங் வச்சு ஆடிட்டு இருக்கீங்க? சொன்ன நாங்களும் சேர்ந்து ஆடுவோம்ல. என்ன ஆச்சுப்பா? என்ன ஆச்சா? அந்த கண்கொள்ளா காட்சிய நீங்க மட்டும் நேர்ல வந்து பாத்திருந்தீங்கன்னா எங்களை மாதிரி வீட்ல ஆடி இருக்க மாட்டீங்க, ரோட்லயே ஆடி இருப்பீங்க. அப்பா அப்படி என்னப்பா நடந்துச்சு? தேவியும் விக்னேஷும் தல தீபாவளிக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அங்க நடந்த பிரச்சனையில வீடே இளம் வீடாயிருச்சு. அந்த விக்னேஷ்க்கும் மூர்த்திக்கும் வாக்குவாதம் ஆகி அது முத்தி போய் மூர்த்தி விக்னேஷ கை நீட்டி அடிச்சுட்டான். அவன் அடிச்சது கூட பெரிய விஷயம் இல்ல. அந்த வாயிலா பூச்சி தேவி வாய திறந்தா பாரு, அந்த கையில அப்படியே வாய மூடிட்டு நின்னுட்டா. ஒரு பக்கம் வாய் தகராறு, ஒரு பக்கம் கை கலப்புன்னு கையல் வீட்டுல ஒரே பூகம்பம் தான். அத பாக்க 1000 கண்ணு இருந்தாலும் பத்தாது. ஐயோ, இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க 2 பேரையும் கையோட கூட்டிட்டு போயிருந்திருப்பேனே. நீங்க சொல்றத பார்த்தா கையிலுடைய மானம் வெடிச்சு சிதறி தூள் தூளா ஆயிடுச்சு போல இருக்கே. ஆமா, நீ சொன்னதுலயே ஹைலைட்டான விஷயம் தேவி கையில எதிர்த்து பேசினதுதான். ஆமா, கையில கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. முதல்ல அன்பு, இப்ப தேவி, இன்னும் கொஞ்ச நாள்ல காமாட்சி கையில வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நீங்க என்ன ஆடுனது? இப்ப நான் ஆட போறேன் ஆட்டம். இப்படி உட்காரு. ஓகே போடு 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 உட்காருங்க. போடு. சீக்கிரம் போடு போடு போடு. அப்பா மூர்த்தி, என்னாச்சு? ஏன் ஆளாளுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க? பெரியப்பா, ஏன் ஆளாளுக்கு ஒரு மூலையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் என்னாச்சு? எல்லாம் உன் வீட்டுல நடந்தத நினைச்சுதான்டா. அந்த கலவரத்தை பத்தி கேட்டதும் ஆர்த்தி சுப்பிரமணியால கூட தாங்கிக்க முடியல. உங்க பெரியம்மா அங்க இருந்து வந்து இங்க உட்கார்ந்தவதான் அந்த இடத்த விட்டு கூட நகரல. பச்சை தண்ணி கூட குடிக்கலடா. ஆடி போயிட்டா.
விடுங்க, எல்லாரும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. அங்க நடந்த பிரச்சனைக்காக நீங்க துக்கம் தொண்டை அடிக்கிற அளவுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பின்ன என்னடா, தேவி வாய் செத்த பொண்ணுன்னு நினைச்சா கையில பார்த்து அவ அப்படி பேசலாமா? மாமியார் வீட்டுக்கு போனதும் பழசெல்லாம் மறந்துட்டா போல இருக்கு. நன்றி கெட்டவ. இல்ல, கயல் அவளுக்காக எப்படியெல்லாம் ஓடி ஓடி செஞ்சிருக்கா. அந்த நன்றியெல்லாம் அவன் மறந்துட்டாளாமா? அப்புறம் மூர்த்தி, பெரியப்பா நீயும் கொஞ்சம் அவசரப்பட்டிருக்க என்ன கூடாது, பெரியப்பா? பொறுமையா இருந்திருக்கணும். என்னதான் இருந்தாலும் விக்னேஷ் நம்ம வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளடா. எப்பவும் பொண்ணு கொடுத்தவங்க தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். அதுதான் பொண்ணுக்கும் நமக்கும் மரியாதை. இல்லைன்னா இப்படிதான் மரியாதை கெட்டு போய் நிக்கணும். பெரியப்பா சரி விடுங்க பெரியப்பா, ஆனது ஆச்சு. நடந்ததையும் நம்மளால மாத்த முடியாதுல்ல. இனிமே ஆக போறத பார்க்கலாம். இதுக்கு மேல என்னடா ஆகணும்? அதான் எல்லாம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஆனா நான் ஒரு முடிவோட இருக்கேன் பெரியப்பா. ஐயோ என்னடா, ஊரை விட்டு எங்கேயாச்சும் ஓடி போலான்னு இருக்கியா? ஐயோ அது இல்ல பெரியமா, இது வேற. அந்த வேறதான் என்ன? பெரியப்பா முதல்ல தேவி பிரச்சனை முடிச்சு விடணும். அப்பதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும். அதுக்கு இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? நீங்க எனக்கு ஹோட்டல் வைக்கிறதுக்காக கடனா 5 லட்சம் வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அதை இப்ப வாங்கி கொடுங்க பெரியப்பா. வெறும் 5 லட்ச ரூபா மட்டும் இல்ல பெரியப்பா, அதோட சேர்த்து மொத்தமா 15 லட்ச ரூபா வாங்கி கொடுங்க. தேவியோட பிரச்சனையை கையோட முடிச்சுட்டு எல்லாரும் நிம்மதியா இருப்போம். பாவம் பெரியமாவை பாருங்க, எவ்வளவு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆ, ஆ, இல்ல 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 இல்ல, எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. நான் நல்லதா இருக்கேன், நல்லதா இருக்கேன். பெரியமா எனக்காகலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் உங்க மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு. பெரியப்பா ஏன் அப்படி பாக்குறீங்க? நீங்க தானே அன்னைக்கு வாங்கி தரேன்னு சொன்னீங்க. ஆமா. இந்த படுபாவி பயல நம்பி யாரும் 10 பைசா கூட கொடுக்க மாட்டானுங்க. இவன் என்னடானா சொல்லையா 15 லட்சம் ரூபாய் கேக்குறான். டேய், உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? நான் சொல்ற பார்ட்டி கடை போட தான் காசு தருவான், நகை போடுறதுக்கெல்லாம் காசு தர மாட்டான். ஐயோ என்ன பெரியப்பா இப்படி சொல்றீங்க? நான் உங்களை தான் மலை போல நம்பிக்கிட்டு இருக்கேன். இருக்கிறதாண்டா நான் சொல்றேன். ஐயோ இப்ப இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? ஒரு தீர்வு இருக்கு. தீர்வு இருக்கா? தீர்வு இல்லாம எந்த பிரச்சனையுமே கிடையாது. உட்காந்து மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு ஆழ்ந்து யோசிச்சா நல்ல தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். என்னங்க நீங்க உட்கார்ந்து ஆழ்ந்து யோசிங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. ஆர்த்தி வா. பெரியமா. டேய் மூர்த்தி, பெரியப்பா நான் சொல்றத கேப்பல்ல? நீங்க சொல்லி நான் எப்ப கேட்காம இருந்திருக்கேன்? இது போதும்டா. இங்க பாரு, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் நீ பழைய மூர்த்தியாவே இல்ல. என்ன பெரியப்பா சொல்றீங்க? எனக்கு புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன், கேட்டுக்கோ. உன் வீடு இப்போ தீப்பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ. பெரியப்பா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. அப்படி உன் வீடு தீப்பிடிச்சிட்டா நீ உடனே என்ன பண்ணுவ? உடனே தண்ணியை ஊத்தி அணைப்பேன். அதத்தான் நானும் சொல்றேன், தண்ணிய ஊத்தியே அணைச்சிரு. என்ன சொல்றீங்க பெரியப்பா? புரியல. இததான் சொல்றேன். பெரியப்பா நான் தான் இப்பெல்லாம் குடிக்கிறத நிப்பாட்டிட்டேனே. அதனால என்ன? நான் என்ன உன்னை தினமுமா குடிக்க சொல்றேன்? இந்த சின்ன விஷயத்துக்கு போய் ஏன்டா இவ்வளவு யோசிக்கிற? அதுக்குள்ள பெரியப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப போய் மாடியில அமைதியா உட்காரு, நான் வந்துடுறேன். காத்து நல்லா ஜிலு ஜிலுன்னு வரும். போ போ, போய் மேலே இரு. சரிங்க பெரியப்பா. சுப்பிரமணி, சொல்லுங்க. ஒயின் ஷாப்புக்கு போய் இருக்கிறதுலயே எது மட்டமான சரக்கோ அதை பார்த்து வாங்கிட்டு வா. சரிங்கப்பா, போய் பர்ஸ் எடுத்துட்டு போறேன். போ.
என்னங்க அவன் தான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே, இப்ப நீங்க வாங்கி கொடுத்தா மட்டும் அவன் குடிச்சிருவானா? ஏய், இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? குடிங்கிறது அவனோட பாலிய சிநேகிதன். அப்படிப்பட்ட நண்பனை ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் பார்க்கும்போது ஒரு சின்ன வணக்கம் கூடவா வைக்க மாட்டான்? நீங்க சொல்றதும் சரிதாங்க. அவன் திரும்பவும் பழைய மாதிரி குடிகாரனானா நமக்கு தானங்க நல்லது. ஆமா வடிவு, அதுக்கு தானே இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அவன் குடுத்தன நடத்துற மூர்த்தியா இருக்க கூடாது, குடிகார மூர்த்தியா இருந்தாதான் நமக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஆமாங்க, கரெக்ட் தான். போ, நீ போய் வேலையை பாரு. டேய், பர்ஸ் எடுக்க வாடா. இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. இவன் ஒருத்தன் எங்க வெளியில போறதுனாலும் உடனே ட்ரெஸ் மாத்திட்டு வந்துருவான். போது வாடா, வைன் ஷாப் தானே போற. வரேன்ப்பா. தேவி, தேவி, என்ன கீழே உட்கார்ந்துட்டு இருக்க? வா, எழுந்துரு, எழுந்துரு தேவி, உட்காரு. தேவி, இங்க பாரு, நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. நீ உன் ஹெல்த் மட்டும் பாரு. இந்த மாதிரி சமயத்துல நீ எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம சந்தோஷமா இருக்கணும். அப்பதானே நம்ம குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். நம்ம பண்ண பெரிய தப்பே நம்ம தல தீபாவளிக்கு உங்க வீட்டுக்கு போனதுதான். இவ்ளோ பிரச்சனை நடக்கும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா உன்னை கூட்டே போயிருக்க மாட்டேன். விடு, காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். உன் வீட்டாளங்களுக்கு புரியல தேவி. நீ இப்படி இருக்க சமயத்துல உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற அறிவு அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அதை நினைச்சாதான் எல்லார் மேல எனக்கு கோவம் வருது. அவங்க எல்லாருக்கும் நீ சரியான பதிலடி கொடுக்கற மாதிரி பேசிட்டல, அப்புறம் என்ன, விடு, பாத்துக்கலாம். ப்ளீஸ் தேவி, அழாத தேவி, சொன்னா கேளு. நீ வேணா பாரு, எல்லா பிரச்சனையும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சரியாயிடும். நம்பிக்கையோடு இரு. அது எப்படி விக்னேஷ்? நான் இருக்கும்போது எல்லா பிரச்சனையும் சரியாகும். இவளை வச்சு அந்த கயலுக்கும் அவ குடும்பத்துக்கும் நான் தொடர்ச்சியா பிரச்சனையும் சங்கடத்தையும் கொடுத்துட்டே தான் இருப்பேன். அத நீ வேணா பாரு. இவளுக்கு இன்னும் ஏத்தி விட வேண்டியது பாக்கி இருக்கே. இதோ வரேன். தேவி, தேவி, ஏய், என்னது இது? ஆ? நீ என்ன இன்னும் நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? நீ இப்படி எல்லாம் இருந்தா உன் உடம்பு மனசு என்ன ஆகுறது? குடும்பம்னா அப்படி இப்படின்னு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நீ இப்படிதான் சோறு தண்ணி இல்லாம ஓயாம அழுதுகிட்டே இருக்க போறியா? இத பாருமா, இப்ப நீ ஒரு உசுறு இல்ல 2 உசுறு. அதனால நீ நேரத்துக்கு சரியா சாப்பிடணும், தூங்கணும், மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதானே உன் வயித்துல வளர்ற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். விக்னேஷ், மத்தவங்க பண்ற தப்புக்கு ஏன் மருமக கஷ்டப்படுறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி தேவி, நடந்த எல்லாத்தையும் தூரமா தூக்கி போட்டுரு. நீ முதல்ல சாப்பிடு. அத்தை, எனக்கு வேணாம் அத்தை, எனக்கு பசிக்கல. நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்புறம் அத்தைக்கு கோவம் வந்துட்டு சொல்லிட்டேன். நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிடு தேவி. அம்மா இவ இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாடா. இரு, சாப்பிடு. அத்தை, இந்த காட்டு. எனக்கு வேண்டாம் அத்தை. காட்டுன்னு சொல்றேன்ல. இந்த காமி.
விக்னேஷ் ஏற்கனவே ஒரு முறை இப்படித்தான் தேவி சாப்பிடாம உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. நான் தான் தட்டுல இதே மாதிரி சாப்பாடை போட்டு ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 4 வாய் சாப்பிட்டா. அடி பாவி, அநியாயமா ஒரு அப்பாவி பொண்ண நடிச்சு ஏமாத்துறியே. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. என்னதான் இருந்தாலும் உன் அண்ணன் மூர்த்தி பண்ணது மன்னிக்க முடியாத பெரிய தப்புதான். யாராச்சும் வீட்டு மாப்பிள்ளைய இப்படி போட்டு அடிப்பாங்களா? உன் அண்ணனுக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவானா? ஒரு தடவைனா பரவாயில்ல, இப்ப பாரு விக்னேஷ் அடிக்கிறதே வேலையா போச்சு உன் அண்ணனுக்கு. கொஞ்சமாச்சும் மாப்பிள்ளைங்கிற மரியாதை வேணா? உன் இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் பிறந்து விட்ட மொத்தமா தலைமொழிட்டு வந்துருவா. அந்த அளவுக்கு அவன் பண்ணிட்டாமா. நீ கூட சும்மா விடலையே, நல்லா நறுக்குன்னு பாயிண்டால கேட்ட. நீயும் விக்னேஷும் வாய் சேர்த்த பூச்சியா இருக்கிறதுனாலதான் உன் குடும்பம் உங்க 2 பேரையும் உள்ளங்கையில வச்சு நசுக்க பாக்குறாங்க. அதுக்கு இனிமே நீ இடம் கொடுக்க கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஏன் தேவி, உன் அண்ணன் குடிக்கிறத நிறுத்திட்டான்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவன் தெளிவா இருக்கும்போதே வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்கான்னா உன் வாழ்க்கை மேல அவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்புறம் உன் அக்கா கயலு, அவ பெரிய நாட்டாம மாதிரி ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவா. ஆனா அவ வீட்டுல நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க மாட்டா. நீ என்ன வேணா நினைச்சுக்கோ தேவி, எனக்கு மூர்த்தியை விட உன் அக்கா கையல் மேலதான் கோவமே. ஏன் அப்படி சொல்றேன்னு பாக்குறியா? எல்லா பிரச்சனையுமே அந்த 30 பவுன் நகையினால்தான் வருதுன்னு கையலுக்கு தெரியும்ல. அப்படின்னா அது எங்கேயாச்சும் பிச்சை எடுத்தாவது போட வேண்டியதானே? எதுக்காக இப்படி காலத்தை கடத்திட்டு எல்லாருக்குள்ளயும் மனஸ்தாபத்தை உண்டு பண்ண வேண்டியது? சத்தியமா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உலகத்துல இப்படி ஒரு வீம்புக்காரி அக்கா வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் கிடைச்சிடவே கூடாது. அடியே தேவி, நான் உனக்கு ஊட்டி வில்லடி, ஏத்தி விடுறேன். கூடிய சீக்கிரத்துல உன் குடும்பத்தை நீ தலை முழுகணும். அது வரைக்கும் என் நடிப்பு தொடரும். இந்த போதும். சரி, இந்த குடி. தேவிமா, நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு நீ நிம்மதியா இரு. எங்களுக்கு உன் ஆரோக்கியம் தாம்மா முக்கியம். குடு. டே விக்னேஷ், தேவி ரூமுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. சரி போமா. ஏங்க, உங்களுக்கு அறிவே இல்ல? இப்படி என் சத்தமே இல்லாம வந்து பின்னாடி நிப்பீங்க? கொஞ்ச நேரத்துல அப்படியே பயந்தே போயிட்டேன். உனக்கு பயம்லாம் வருமா? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஆமா, நீதான் மனசாட்சிக்கு பயப்பட மாட்டியே, அப்புறம் எப்படி பின்னாடி வந்ததுக்கெல்லாம் பயப்பட போற? இப்ப எதுக்கு இப்படி குத்தி காட்டி பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? பள்ளி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எதுக்கு நீ தேவி கிட்ட பொய்யான பாசத்தை காட்டி நடிச்சுக்கிட்டு இருக்க? பாவம், அந்த பொண்ணு வேற உன்னை நம்புது. ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லனா அழுக்கு துணி நிறைய இருக்கு, அத குடுக்கறேன், துவைச்சு மாடியில காய போடுங்க. பள்ளி, 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 பள்ளி. இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசி என்ன கடுப்பேத்துறீங்க? இவ்வளவு நேரம் நீ தேவிக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி நடிச்சு
அவளை ஏவி விட்டதை கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏய், அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. தேவி நம்ம வீட்டு மருமக. அவ குடும்பம் நம்ம சம்பந்தி குடும்பம். அதனால உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? இங்க பாரு, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் மாறு. நீ ரொம்ப தப்பா இருக்க. ஆமா, நான் ரொம்ப தப்பா இருக்கேன். அந்த கயல், மூர்த்தி, அவங்க குடும்பம் எல்லாம் சரியா இருக்காங்களா? ஏதாச்சும் சொல்லிட போறேன். நல்ல நாள் அதுவுமா வாயில விடாதீங்க, போயிடுங்க. வள்ளி, வள்ளி, நீ நம்ம பையன் வாழ்க்கையை ரொம்ப கெடுக்கிற. அது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு எல்லாமே நல்ல தெள்ள தெளிவா புரியுது. உங்களுக்கு தான் எதுவுமே புரியாம லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏய், இத பாரு வள்ளி, நீ என்ன வேணா மட்டம் தட்டி பேசிக்க. அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் இல்ல. இத பாரு, உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கேவலம் ஒரு 30 பவுன் நகைக்காக அந்த பொண்ணை இந்த அளவுக்கு பொய்யா நடிச்சு ஏமாத்தாத. அது பெரிய பாவம். இந்த பாவம் புண்ணிய கணக்கெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வாயை முடிக்கிட்டு அமைதியா மட்டும் இருங்க. யார் யாருக்கு எப்பப்ப சுளுக்கு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் வள்ளி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே இல்லையா? பாவப்பட்ட ஒரு பொண்ணோட நெஞ்சில நஞ்ச வளர்த்து அவளை பிறந்த வீட்டுல இருந்து பிரிச்சு அனாதையாக்கு பாக்குறியா நீ? இது உனக்கு தப்பா தெரியல?